எனக்கு இந்த மாதிரி எங்கள் மைலோ கூட ஈவினிங் டைமில் ஸ்டெப்ஸில் உட்காந்துக்கிட்டு ரோடை வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் மழை டைமில் நானும் மைலோவும் எங்கள் அம்மா வடை பஜ்ஜிலாம் கொடுத்தாங்கன்னா எடுத்துகிட்டு வந்து உட்காந்துட்டு இங்கே வேடிக்கை பார்த்துட்டே சாப்பிட்டுட்ருப்போம். அது எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு லைஃப் மாதிரி ஃபீல் ஆகும். எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலும் மைலோ கிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம் அன்றைக்கி டேவாக அவன் சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணுவான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நிறைய பேர் எனக்கு மெசேஜில் அக்கா எங்கள் பெட் சாப்பிட மாட்றான், எங்கள் பெட்டுக்கு டிக்ஸ் இருக்குது, எங்கள் பெட்டு ஹெல்த்தியாக இருக்க மாட்றான். அதுக்கான சொல்யூஷன் தான் சொல்ல போகிறேன். நான் மைலோக்கு எப்போவுமே 20 days ஒன்ஸு க்ரூம் பண்ணுவேன். ப்ளஸ் அவங்க கூட ப்ளே பண்ணுவேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். பெட்டு சோகமாக இருந்தால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதுதான் அவங்களுக்கான ரெமிடி. அவங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட் மேக் பண்ணி கொடுங்க, ட்ரீட்ஸ் கொடுங்க, வாக்கிங் கூட்டு போங்க. இன்னும் மீறி அவனுக்கு டிக்ஸ் வந்தால் ப்ரொவாக்டோன்ற டேப்லெட் நான் இயர்லி ஒன்ஸ் மைலோக்கு கொடுப்பேன். அந்த டேப்லெட் யூஸ் பண்ணி பாருங்கள். கூகுளில் சர்ச் பண்ணால் வெப்சைட்லேயே வரும். இது மைலோ டோர் ஸ்டெப் பெட் க்ரூமிங். நான் தான் இந்த பிஸ்னஸோட ஃபவுண்டர். ஸோ டோர் ஸ்டெப்பில் பெட்டுக்கு ரொம்ப ஒரு நேச்சுரலான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி நாங்கள் க்ரூம் பண்ணி தரோம். ஹர்பல் பேஸ்டு சைவம் பிராண்ட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். மைலோ கோல்டன் பவர் ட்ரஸ்ட் பண்ணி 100+ கஸ்டமர் வந்திருக்காங்க பாஸ்ட் 2 months. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணோம், நல்லா போயிட்டுருக்கு. உங்களுக்கு வேணும்னாலும் எங்கள் க்ரூமிங் செஷனை புக் பண்ணி பாருங்கள். மைலோக்கு என்ன கேர் எடுத்து க்ரூம் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் உங்கள் பெட்டுக்கு க்ரூம் பண்ணுவோம். ட்ரஸ்ட் பண்ணி மைலோ கோல்டன் பவர் ஃபாலோ பண்ணுங்கள்.